கர்னல், மദ്രാஸ் கேம்பில் இருந்து அல்லது அருகில் உள்ள ஏதாவது கேம்பில் இருந்து நாம் பிரிட்டிஷ் சிப்பாய்களை வரவழைத்துக் கொள்ளலாமா? ஃபூல்! அப்படி நான் அவர்களிடம் உதவி கேட்டால் அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? எவ்வளவுதானா கர்னலின் பெருமை எல்லாம் என்று தரக்குறைவாக நினைக்க மாட்டார்களா? அப்படியே அவர்களை இங்கு வரவழைத்தாலும் நான் மிகவும் படாத பாடுபட்டு அதற்கான திட்டங்களை வகுத்த அந்த மருது சகோதரர்களை கைது செய்தால் எங்கள் உதவியினால் தான் கர்னல் அக்னியூ மருது சகோதரர்களை கைது செய்தார் என்று அந்த புகழின் பாதியை அவர்கள் தட்டி சென்று விட மாட்டார்களா? மருது சகோதரர்களின் மரணம் என்பது வரலாற்று சரித்திரம். நாளை உலக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட போகின்ற உன்னதமான விஷயம். அந்த வரலாற்றிலே ஆங்கிலேய மேலதிகாரி கர்னல் அக்னியூ தான் மருது சகோதரர்களை பிடித்து தூக்கிலிட்டான் என்று எனது பெயர் மட்டும்தான் அந்த சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும். அதனால் தான் அவர்களை பிடிக்க இந்த அளவிற்கு ரிஸ்க் எடுத்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த உழைப்பின் பலனில் பாதியை அடுத்தவருக்கு விட்டுக் கொடுக்க முடியாது மார்க். இல்லை கர்னல், நீங்கள் சரியாகவே இப்போதெல்லாம் சாப்பிடுவதில்லை, நீங்கள் உறங்குவதும் இல்லை. சதா சார்பு நேரமும் மருது சகோதரர்களை பிடிக்க வேண்டும், அந்த ஊமத்துறையை அழிக்க வேண்டும் என்று சிந்தனையிலேயே இருக்கிறீர்கள். ஒருவேளை மற்ற கேம்பில் இருந்து சிப்பாய்கள் வந்து இங்கு முகாமிட்டால் அதனால் நீங்கள் சற்று ரிலாக்ஸ்டாக இருப்பீர்களே என்று நினைத்தேன். அதனால் தான் அப்படி சொன்னேன். No! யாருடைய தயவையும் எதிர்பார்க்க போவதில்லை இந்த கர்னல் அக்னியூ. நான் தனிப்பட்ட முறையில் அந்த மருது சகோதரர்களை பிடிக்க வேண்டும். அதனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் மேலும் ஒரு பதவியை தந்து என்னை பாராட்ட வேண்டும். இதுதான் என் லட்சியம். அதற்காக என் மூளைக்கு அதிக வேலையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜம்புலிங்கத்தை என்னை வந்து பார்க்கும்படி சொல்லியிருந்தேன். அந்த ஃபூல் இதுவரைக்கும் இங்கு வந்து எட்டி பார்க்கவில்லை. அவர் எப்போதும் வந்து விட்டார். வாட்? ஜம்புலிங்கம் வந்து விட்டானா? ஆமாம், நான் வந்து உங்களை சந்திப்பதற்கு முன்பே அவர் வந்து விட்டார். அவர் உங்களை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். அதனால் நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரை வரவிடாமல் தடுத்து விட்டேன். ஃபூல்! ஏன் அப்படி செய்தாய்? அவர் உபயோகமாற்றவர் கர்னல், தேவையில்லாத தொந்தரவு தருவார். நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அந்த ஜம்புலிங்கம் இங்கு வந்து சென்ற பிறகு நீங்கள் எதையோ இழந்து விட்டது போல் இருக்கிறீர்கள். அதனால்தான் அவர் உங்களை பார்க்காதபடி அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். இதே உரங்காப்புல இங்கு வந்திருந்தால் உங்களை உடனே சந்திக்கும்படி செய்திருப்பேன். அந்த உரங்காப்புலை ஒவ்வொரு முறை வரும்போதும் நமக்கு உபயோகமான ஒரு செய்தியோடு தான் இங்கு வருகிறார். ஆனால் இந்த ஜம்புலிங்கம் அப்படி இல்லை. He's a nonsense colonel. But he sense for me, Mark. ஜம்புலிங்கம் இங்கு வந்தால் என்னுடைய சென்ஸுக்கு ஒரு கிராட்டிபிகேஷன் கிடைக்கும். என்னுடைய புலனுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்வான். அதனால் தான் அவனை நான் அவ்வப்போது வர சொல்வது. Colonel, நீங்கள் முக்கியமான யோசனையில் இருந்தீர்கள் என்பதால். ஃபூல்! இப்போதுதானே நீ சொன்னாய் 24 மணி நேரமும் நான் உழைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று. I just want to relax. இப்போதைக்கு எனக்கு இருக்கும் ஒரே ரிலாக்ஸ் அந்த ஜம்புலிங்கம் கொண்டு வரும் செய்தி. நான் ரிலாக்ஸாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜம்புலிங்கம் ரிலாக்ஸாக இருக்க வேண்டும். Now you can relax. Go. மருது சகோதரர்களை நாம் பிடித்து விட்டதாக நினைத்துக்கொள். You can go home. Be with your family and enjoy. அந்த ஜம்புலிங்கத்தை வர சொல். வந்தேன் துரை. Hey ஜம்புலிங்கம், நீ இங்கதான் இருந்தாயா? ஆமாம் துரை, உங்களுடைய அனுமதிக்காக காத்து கிடந்தேன். Welcome ஜம்புலிங்கம். Mark, I just want to relax myself. You can leave. Colonel? Just obey my order. Sorry, Colonel. என்ன பார்க்கிறீர்கள்? கர்னலுக்கும் எனக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்கிறது. இவ்வளவு நேரம் நீங்கள் அலுவல் விஷயமாக பேசினீர்கள். நான் அந்தரங்க விஷயமாக பேசப் போகிறேன். போங்கள். துரை, முதலில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். Why ஜம்புலிங்கம்? என்னை இந்த அளவிற்கு உங்கள் அந்தரங்க காரியதரிசியாக எண்ணியிருக்கிறீர்களே, அதற்குத்தான். அந்தரங்க காரியதரிசி என்று நீ சொல்கிறாய், ஆனால் எங்கள் ஊரில் அதை வேறு மாதிரியாக சொல்வார்கள். துரை, நீ அப்படி இல்லை, நீ ஜமீன்தார். ஆமாம் ஆமாம், அதை நானே மறந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. நீங்கள் சொல்வது போல் எனக்கும் அது வேறு ஏதோ போல் தான் தோன்றுகிறது. வந்த விஷயத்தை சொல் ஜம்புலிங்கம். சுந்தரி. சுந்தரி, சொல் சொல். சுந்தரியின் நடனத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Really? Wow, that's fantastic. அதுதான் எனக்கு வேண்டும்.
இந்த புத்துணர்ச்சி தான் எனக்கு வேண்டும். எப்போது எப்போது வரப்போகிறாள் என் சுந்தரி? சுந்தரி இங்கெல்லாம் வரமாட்டாள். நீங்கள் தான் அங்கு போக வேண்டும். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். கர்னலுடைய பர்சனல் ரூமாக இருந்தால் என்ன, சுந்தரியின் நாட்டிய சாலையாக இருந்தால் என்ன, எனிவேர் எனி டைம், நோ ப்ராப்ளம். எனக்கு பிரச்சனை இல்லை. எப்போது போகலாம்? இப்போதே போகலாமா? கம் லெட்ஸ் கோ. சுந்தரியின் வீடு எங்க இருக்கிறது? வீட்டிற்கெல்லாம் போக முடியாது. Then where? கோவிலுக்கு. Hey, I'm Colonel Agnew. கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், சர்ச்சுக்கு மட்டும் தான் போவேன். என்னை போய் கோயிலுக்கெல்லாம் அழைக்கிறாய்? நான் என்ன உங்களை கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசிக்கவா சொன்னேன்? சுந்தரியை தரிசிக்கத்தானே அழைக்கிறேன். What do you mean? சுந்தரி இன்று திருக்கோட்டியூர் கோயிலில் நாட்டியமாடப் போகிறாள். அவளுடைய நாட்டியத்தை காண்பதற்காக அம்பலக்காரர்கள் முதல் ஜமீன்தார், பாளையக்காரர்கள், ஊர் மக்கள் என அனைவரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் வந்தால் உங்களை பிரதானமாக அமர வைக்கிறேன். அங்கிருந்து அவளது நாட்டியத்தை அணு அணுவாக ரசித்து பாருங்கள். Fool! என்ன துரை, உங்களுக்காக இவ்வளவு செய்கிறேன், என்னை போய் முட்டாள் என்கிறீர்கள். வேறு எப்படி சொல்கிறாய்? 1000ல் ஒருவனாக நானும் அமர்ந்து சுந்தரியின் நடனத்தை பார்ப்பதற்கா அவளுக்கு மாணிக்க மாலை அளித்தேன். அதற்காகவா உனக்கு தேவையானது எல்லாம் செய்தேன்? எனக்கு சுந்தரியின் நடனம் மட்டும் போதாது, சுந்தரியே வேண்டும். என்ன கர்னல் இது, இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? நானும் எவ்வளவோ முயற்சி செய்து விட்டேன், எதுவும் நடக்கவில்லையே. முதலில் சுந்தரியின் நடனத்தை பாருங்கள், பிறகு சுந்தரியை பற்றி பேசிக்கொள்வோம். No! உன்னால் முடியாதென்றால் சொல்லிவிடு, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். வேறு யாரையாவது வைத்து அதை நிறைவேற்றிக் கொள்கிறேன். காசை விட்டெறிந்தால் தானாக வந்துவிடப் போகிறார்கள். துரை, நீங்கள் யாரை வைத்து முயற்சித்தாலும் காசுக்காக மயங்குபவள் அவள் அல்ல என்பது தங்களுக்கு தெரியாதா? காசுக்கான தேவையை அவளுக்கு ஏற்படுத்த அதற்குண்டான சூழ்நிலையை நீ உருவாக்கு. அவள் கோவில்களில் ஆடுவதனால் வரும் சன்மானத்தினால் தானே நம்மை அவமதிக்கிறாள். அதை முதலில் நிறுத்து. சுந்தரி பணத்திற்காக ஆடுபவள் அல்ல, கலைக்காக ஆடுபவள், பக்திக்காக ஆடுபவள், தனது மன திருப்திக்காக ஆடுபவள். அந்த கலையையே இறைவனுக்கு செய்யும் சேவையாக நினைத்து ஆடுபவள். அப்படிப்பட்டவள் எப்படி தங்கள் வழிக்கு வந்து விடுவாள்? No. அவள் வேண்டுமானால் சேவைக்காகவும் பக்திக்காகவும் ஆடுபவளாக இருக்கலாம். ஆனால் அவளுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது அல்லவா? அதற்கு வருமானம் தேவை அல்லவா? அவர்களுக்குள்ள வருமானமே ஆலயங்களில் தரப்படும் சன்மானம் தானே. அதை தடுத்து விட்டால் அவர்களது வாழ்வாதாரம் தானாக பாதிக்கப்பட்டு விடும் அல்லவா? அப்போது தானாக அவள் நம்மை தேடித்தானே வர வேண்டும். இதற்கு உதாரணமாக நீங்கள் கூட ஒரு பழமொழி சொல்வீர்களே, what is that? ஆடுகிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுகிற மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்று. அந்த ஃபார்முலா தான். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளை தடுத்து விட்டால் தானாக வந்து நம்மிடம் பணிந்தே தீர வேண்டும். முதலில் அவர்களது வாழ்வாதாரத்தை முடக்க, அதற்கு அச்சாரமாக அவள் திருக்கோட்டியூர் ஆலயத்தில் ஆடப்போகும் ஆட்டத்தை நிறுத்த. அதன் பிறகு அந்த சுந்தரி தானாக என்னை தேடி வருகிறாளா இல்லையா என்று பார். அது எப்படி முடியும் துரை? அதற்குண்டான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு அம்பலக்காரர்கள் முதல் அனைவரும் வருவார்கள் என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது. இதற்கு மேல் நாம் ஏதாவது செய்தால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடும். ஆல்ரைட், இதை விட்டுவிடு. இதற்கு மேல் அந்த சுந்தரி வேறு எங்கும் சென்று ஆடக்கூடாது. திருக்கோட்டியூரில் நடக்கும் நாட்டியம்தான் சுந்தரியின் கடைசி நாட்டியமாக இருக்க வேண்டும். இதன் பிறகு அவள் ஆட வேண்டும் என்றால் இந்த அக்னியுடன் மட்டும்தான் ஆட வேண்டும். புரிகிறதா? ஏன் உன்னால் அவளது வாழ்வாதாரத்தை பழிக்க முடியாதா? இந்த ஜம்புலிங்கத்தால் முடியாததென்று எதுவும் இல்லை. இனிமேல் அந்த சுந்தரி வேறு எங்கும் நாட்டியம் ஆட முடியாதபடி செய்து அதற்காக அவள் அனுதினமும் வருந்தி உங்களை நாடி வரும்படி செய்கிறேன். இதை சாதித்துவிட்டு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன். வருகிறேன். பரிவட்டம் நிகழ்ச்சிக்கு பின் பாகனேரி அம்பலமும் பட்டமங்கலம் அம்பலமும் இணைந்து வந்திருக்கும் காட்சியை இன்று மீண்டும் காண்கிறேன். பாகனேரியிலாவது
பல நாட்டு அம்பலக்காரர்களோடு நீங்களும் இருந்தீர்கள். ஆனால் இங்கு நீங்கள் இருவர் மட்டுமே தனித்து வந்திருக்கிறீர்கள். இந்த அரிய காட்சியை காணும் போது நான் ஒரு புலவனாக இல்லையே என்று தோன்றுகிறது. புலவனாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? புறநானூற்றில் சோழன் கரிகால் வளவனும் பாண்டியன் பெருவழுதியும் இணைந்திருந்த காட்சியை கண்டு மகிழ்ந்த காரிக்கண்ணனார் அவர்கள் இருவரையும் வாழ்த்தி பாடினாராமே, அப்படி பாடியிருப்பேன். வெள்ளையரே, எவரோடும் இணைத்து என்னை பற்றி நீங்கள் கவிதை பாட வேண்டாம். ஊமைத்துறையார் வந்தால் அவரோடு பேசிவிட்டு நான் போய்கொண்டே இருப்பேன். என்ன வல்லத்தரையா இப்படி பேசுகிறாய்? இருவரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இங்கு வந்து சந்திக்க வேண்டும் என்று விரும்பி அழைத்திருக்கிறார் ஊமைத்துறையார். அப்படி இருக்க நீ பேசிவிட்டு போய்விடுவேன் என்று சொல்கிறாய்? இதற்காகவா உன்னை அழைத்தார் ஊமைத்துறையார்? வேறு எதற்காக என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தாலும் அவர் அனுமதி இல்லாமல் நான் அதை சொல்ல முடியாது. நீங்கள் பேசுவதை பார்த்தால் ஏதோ ரகசியமான விஷயம் போல் தெரிகிறது. இல்லாவிட்டால் ஊமைத்துறையார் உங்கள் இருவரையும் இங்கு அழைத்திருப்பாரா? வணக்கம். வா வல்லத்தரையா, வா வாளுக்கு வேலி. அரண்மனைக்கு அழைத்து அளவாள வேண்டிய உங்களை இப்படி ஆரண்யத்திற்கு அழைக்க நேர்ந்ததற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் எத்தனை சோதனைகளை கடந்து இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாதா? மிகவும் நம்பிக்கையானவர்களை மட்டும்தான் இங்கு வரவழைத்து சந்தித்து பேசுவீர்கள் என்பதை நான் அறிய மாட்டேனா? ஆரண்யத்தில் வாழ்ந்தால் என்ன, குகையிலே பதுங்கி இருந்தால் என்ன, சிங்கம் சிங்கம் தானே. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் இருந்தால் என்ன, பாழடைந்த மண்டபத்தில் பாசறைகளை அமைத்தால் என்ன, ஊமைத்துறையார் ஊமைத்துறையார் தானே. வல்லத்தரையா, உன் அன்பைக் கண்டு மெய்சிலிர்த்து போனேன். என் அழைப்பை ஏற்று வந்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி என்ற பெரிய வார்த்தையெல்லாம் எதற்கு? என்னை பொறுத்தவரை உங்களை தவிர அந்த ஆண்டவனை அழைத்திருந்தாலும் விரும்பாதாருடன் நான் வந்திருக்க மாட்டேன். நீங்கள் அழைத்ததால் தான் இங்கு வந்தேன். மிக்க மகிழ்ச்சி. இனி நான் உங்கள் இருவரையும் அழைத்ததன் காரணத்தை சொல்கிறேன். வானத்திலே எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் கடலில் செல்பவர்கள் தங்களுக்கு வழிகாட்டியாக கொள்வது துருவ நட்சத்திரத்தை தான். அதுதான் நிலையாக நின்று அனைவருக்கும் வழிகாட்டும். அப்படி நமக்கெல்லாம் இன்று வழிகாட்டியாக இருப்பது மருது சகோதரர்கள். எனக்கு அடைக்கலம் தந்து இங்கு தங்க வைத்ததன் மூலம் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கடும் பகைவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் மருது சகோதரர்கள் சித்ரா பௌர்ணமி அன்று திருப்பத்தூர் சென்று அவர்களது குலதெய்வத்தை வழிபட்டே தீர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதாகிவிட்டது. அதை பற்றி பேசுவதற்காகவே உங்கள் இருவரையும் அழைத்தேன். வானில் வட்டமிடும் வல்லூறுகளைப் போல் அந்த அக்னியுதரையின் ஆங்கிலப் படை மருது சகோதரர்கள் என்ற இறை எங்கே கிடைக்கும் என்று தேடித் திரிகின்றன. இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு பயணம் தேவைதானா? ஆயுதங்களுக்கிடையில் ஆலய வழிபாடு தேவைதானா? தேவைதான், அவசியம் தேவைதான். தெய்வ வழிபாடு தேவையா என்று கேட்பவன் எப்படி ஒரு அம்பலக்காரனாக இருக்க முடியும்? பொருத்தமற்ற கேள்வி. தெய்வ வழிபாடு தேவையில்லை என்று நான் கூறவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு ஆபத்தான சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டுமா என்றுதான் கேட்கிறேன். இந்த நீண்ட பயணத்தில் போதுமான பாதுகாப்பு தருவது எளிதல்ல என்பதற்காகத்தான் சொல்கிறேன். மருது சகோதரர்களை இது போன்ற இடத்திற்கு வரவழைப்பது உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடியது அல்ல. காரண காரியங்களை ஆராய்ந்து நன்மை தீமைகளை யோசித்து செய்ய வேண்டியது. மருது பாண்டியர்கள் தங்களால் நெருங்க முடியாத இடத்தில் இருக்கிறார்கள் என்பதால் தான் அக்னியு
ஏதும் செய்ய முடியாமல் தவிக்கிறான். மருது சகோதரர்கள் திருப்பத்தூருக்கு வரும் தகவல் அக்னியுவுக்கு தெரிந்துவிட்டால் எப்படியாவது அவர்களை மடக்க திட்டமிடுவார். இவ்வளவு பெரிய சங்கடத்தை நாம் ஏற்க வேண்டுமா என்றுதான் யோசிக்கிறேன். பயம் இதை தன்னால் செய்ய முடியாது என்பதால் நழுவ பார்க்கும் தந்திரம். வல்லத்தரையா, யாரை பார்த்து பயம் என்கிறாய்? வாளுக்கு வேலியை பார்த்து இப்படி பேசும் தகுதி யாருக்கும் கிடையாது. கலிய பெருமாளை அவனது கோட்டைக்குள்ளேயே புகுந்து அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் பார்த்திருக்க கொன்றவன் வாளுக்கு வேலி. அதுவும் இதே மருது பாண்டியர்களை பிடித்துக் கொடுக்க அவன் சூழ்ச்சி செய்தான் என்பதற்காகத்தான். போதும் வெள்ளையரே, இந்த பெருமையை எத்தனை நாட்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பீர்கள்? அப்போது அப்படி செய்தது உண்மையானால் இப்போது எதற்கு இப்படி யோசிக்க வேண்டும்? நீங்கள் சொல்வது போல் பாகநேரிக்காரர் வீர சூர பராக்கிரமசாலி என்றால் மருது சகோதரர்களை திருப்பத்தூர் அழைத்து வர ஏன் தயங்கட்டும்? மருது சகோதரர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, வலிய சென்று ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்ளக் கூடாது என்பதற்காக. அதற்காக அவர்கள் எப்போதும் அந்த புறத்துக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்க முடியுமா? சாதனை புரிய வந்தவர்கள் சோதனைக்கு பயந்து பதுங்கிக் கொண்டிருப்பார்களா? இதை மறப்போர் என்று எப்படி சொல்ல முடியும்? வல்லத்தரையா, என்ன இது? வாளுக்கு வெளியிடம் முரண்பாடு பேசுவதாக கருதி கொண்டு மருது பாண்டியர்களையே அவமதித்து பேசுகிறாய். இல்லை இல்லை, வீரத்தின் வடிவமான அவர்கள் யாருக்கும் பயந்து கொண்டு மறைந்திருக்க வேண்டியதில்லை. அவர்கள் வழிபாட்டை நிறைவேற்ற வரத்தான் வேண்டும். அதற்காகத்தான் அப்படி சொன்னேன். நானும் அது நடக்க வேண்டும், நீங்கள் இருவரும் இணைந்து அதை நடத்தி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை இங்கு வரவழைத்தேன். என்ன சொல்கிறீர்கள்? நீயும் வாளுக்கு வெளியும் இணைந்து மருது சகோதரர்களுக்கு பாதுகாப்பு வளையத்தை அமைக்க வேண்டும். இதற்கு உங்கள் இருவரின் ஒத்துழைப்பும் எனக்கு வேண்டும். ஒத்துழைப்பதா? அது எப்படி முடியும்? ஒரு காரியத்தை பற்றி பேசும் போதே இது நடக்காது என்று பேசக்கூடியவர்களோடு இணைந்து நான் எப்படி திட்டமிட முடியும்? நான் ஒன்றை சொல்லும் போதே தான் ஒன்றை சொன்னால் அது எப்படி நடக்கும்? ஏன் இப்படி பேசுகிறாய் வல்லத்தரையா? இதன் மூலமாவது நீங்கள் இருவரும் இணைய வேண்டும். உங்களுக்குள் மனம் விட்டு பேசி கலந்துரையாடி இதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே ஊமைத்துறையார் உங்கள் இருவரையும் ஒன்றாக அழைத்தார். நடக்காது வெள்ளையரே. ஏற்கனவே எங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கிறது. மனம் ஒன்றியவர்களோடுதான் நாம் இணைந்து பணியாற்ற முடியும். இப்போது நீ என்னதான் சொல்கிறாய்? ஒன்று, என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னிடம் மட்டும் இந்த பொறுப்பை ஒப்படையுங்கள். இல்லை, உங்கள் நம்பிக்கை பாகநேரிக்காரர் மீதுதான் என்றால் அந்த பொறுப்பை அங்கேயே ஒப்படைத்து விடுங்கள். வாளுக்கு வேலி இதில் சம்பந்தப்படுவதென்றால் நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன். பிறகு உங்கள் விருப்பம். நான் வருகிறேன். வல்லத்தரையா, உமைத்துறையாரே, என்னால் எந்த பிரச்சனையும் வேண்டாம். அந்த பொறுப்பை பட்டமங்கலத்தாருக்கே கொடுத்து விடுங்கள். இது மருது பாண்டியர்களின் பாதுகாப்பு பிரச்சனை. இதை மன வேறுபாடுகளோடு செய்ய முடியாது. இருவரும் சேர்ந்து இதை செய்தால் நல்லது என்று நினைத்தேன். ஆனால் இருவரும் சேர்ந்தால்தான் பிரச்சனை எனும் போது அதை வற்புறுத்துவது நல்லதல்ல. அதனால் இந்த பாதுகாப்பின் முழு பொறுப்பையும் வல்லத்தரையனே ஏற்றுக்கொள்ளட்டும். மருது பாண்டியர்களின் வழிபாட்டை நல்லபடியாக நடத்தி அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கட்டும். சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? இந்த வல்லத்தரையன் எவ்வளவு திறமையாக திட்டமிட்டு இதை சாதிக்கிறான் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். பாகநேரியை விட பட்டமங்கலத்தானுக்குத்தான் மருது சகோதரர்களிடம் அக்கறை அதிகம் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன்.
இன்று வரை அதை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்று நீங்களே அழைத்து இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்து மருது சகோதரர்களிடம் எனக்குள்ள பக்தியையும் பற்றையும் அனைவருக்கும் உணர்த்துவதற்கு ஓர் அரிய வாய்ப்பை தந்துவிட்டீர்கள். இதை நான் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு சாதித்து காட்டுகிறேன். நீங்கள் இனி மருது பாண்டியர்களின் வழிபாட்டு பயணம் பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்கள். நான் வருகிறேன். ஜமீன்தார் அவர்களே, வணக்கம். வணக்கம் வணக்கம். தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் எப்படி இருக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன, பெரிய ஜமீன்தார், நன்றாகத்தான் இருப்பீர்கள். தெரிகிறதல்லவா? நான் ஒன்றும் உன்னை போன்ற வணிகன் அல்ல. எங்கள் குடும்பம் பரம்பரையாக ஜமீன் குடும்பம். உன்னை போன்ற வியாபாரிகளை நம்பி ஒன்றும் என் வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் அதை தெரிந்து கொள். என்ன ஜமீன், எதற்காக இப்படி கோபப்படுகிறீர்கள்? எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும்? நீ காலம் காலமாக என் நிலத்தின் விளைச்சலை வாங்கித்தானே வியாபாரம் செய்து கொண்டிருந்தாய். இப்போது மட்டும் என்னவாயிற்று? சிறிது நாட்களாகவே என் ஜமீனில் பொருட்கள் எதுவும் வாங்கவில்லையே, ஏன்? அது என்ன வந்து போ என்று இழுத்துக் கொண்டிருக்கிறாய்? ஒழுங்காக பதிலை சொல். ஜமீன், என்னை பற்றி தவறாக நினைக்க கூடாது. நானும் உங்களிடம் பொருட்களை வாங்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் சில அம்பலக்காரர்கள் நான் தங்களிடம் பொருட்களை வாங்குவதை விரும்பவில்லை. அதனால்தான். என்ன? நீ என்னிடம் பொருள் வாங்குவதை சில அம்பலக்காரர்கள் விரும்பவில்லையா? யார் அந்த அம்பலக்காரர்கள்? ஒருவர் இருவர் என்றால் அவர்களை பற்றி எடுத்துச் சொல்லலாம். பொதுவாகவே எல்லா அம்பலக்காரர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஓஹோ, அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா? அது ஒன்றுமில்லை. நான் கர்னல் அக்னியுவிடம் மிக நெருக்கமாக பழகுகிறேன் அல்லவா? அது அந்த அம்பலக்காரர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் அப்படி செய்கிறார்கள். இங்கே பார், நீ அந்த அம்பலக்காரர்களையே நம்பிக்கொண்டிருந்தால் ஒன்றுக்கும் உருப்படாமல் போய்விடுவாய். நீ என்னை நம்பி என் பக்கம் வந்து விடு. உன்னை ஒரு நாள் ஜமீனாக ஆக்கி காட்டுகிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் ஒரு வியாபாரியாகவே இருந்து விட்டு போகிறேன். எனக்கு இதுவே போதும். நான் வருகிறேன். என்ன இது? இந்த திருக்கோட்டியூரில் ஒரு பயலும் என் பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறானே. ஜம்புலிங்கம், இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. உடனே புத்தியை பட்டை தீட்டு. என்ன ராமநாதா, என்ன வெள்ளூர் காற்று திருக்கோட்டியூர் பக்கம் வீசுகிறது? என்ன ஜமீன் இப்படி கேட்கிறீர்கள்? இங்கு அக்கம் பக்கம் உள்ள ஊர்களிலேயே கலை விஷயத்தில் உயர்ந்தது இந்த திருக்கோட்டியூர் தானே. யார் எந்த ஊரில் இருந்தாலும் கலையின் மீது உள்ள தாகத்தை தணித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த திருக்கோட்டியூருக்கு தானே வந்தாக வேண்டும். அதனால்தான் எனது நண்பரான சோமநாதனை உடன் அழைத்து வந்தேன். என்ன, வெள்ளூரின் ஊர் தலைவருக்கு திடீரென கலையின் மீது தாகம் ஏற்பட்டுள்ளது? உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது ஜமீன்? ஒவ்வொரு வருடமும் வெள்ளூரில் உள்ள சிவன் கோயில் பிரம்மோற்சவத்தை மிகவும் பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் நடத்துவதுதானே வழக்கம். அந்த திருவிழாவின் போது அக்கம் பக்கம் அனைத்து ஊர்களிலும் உள்ள இசைக்கலைஞர்களை அழைத்து கௌரவப்படுத்துவது காலங்காலமாக நடந்து வரும் முறை. கலையின் மீது உங்களுக்குள்ள நாட்டம் குறைவாக உள்ளதால் நீங்கள் அந்த திருவிழாவில் கலந்து கொள்வதில்லை. ஆனால் வெள்ளூரை சுற்றியுள்ள அனைத்து அம்பலக்காரர்களும் தவறாமல் அந்த திருவிழாவில் கலந்து கொள்கிறார்களே. போதும் போதும், அம்பலக்காரர்களின் பெருமையை புகழ்ந்து பேசியது போதும். அந்த அம்பலக்காரர்கள் மட்டும்தான் உங்கள் கண்களுக்கு தெரிகிறார்கள். எங்களை போன்ற ஜமீன்தார்கள் உங்கள் பார்வையிலேயே படுவதில்லை, அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஜமீன். ஏதோ நீங்கள் கேட்டீர்கள் என்பதற்காக அப்படி சொன்னோம். ஆமாம். இப்போது திருக்கோட்டியூருக்கு எந்த கலையை தேடி வந்திருக்கிறீர்கள்? திருக்கோட்டியூரில் இருக்கும் கலைகளிலேயே மிகவும் சிறந்தது நாட்டிய கலை. அந்த நாட்டிய கலையை அணு அளவு கூட பிழை இல்லாமல் மிகவும் சிறப்பாக ஆடக்கூடிய ஒரே ஆடலரசி சுந்தராம்பாள் தான். அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் சுந்தராம்பாளின் நாட்டிய நிகழ்ச்சியையே வெள்ளூர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நடத்துகிறோம். இந்த ஆண்டும் அதே போல் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அழைப்பு விடுக்கத்தான் நாங்கள் திருக்கோட்டியூருக்கு வந்திருக்கிறோம். அதுதான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சுந்தராம்பாள் தான் ஆடுகிறாள் என்று நீங்களே சொல்லிவிட்டீர்களே. இந்த வருடம் ஒரு மாற்றத்திற்காக வேறு ஒரு நாட்டியக்காரி ஆடக்கூடாதா? ஆடலாம், ஆனால் அது சுந்தராம்பாள் நடன நிகழ்ச்சி போல இருக்காதே. ஒவ்வொரு ஆண்டும்
அவளது ஒரே நடனத்தை தானே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் ஒரு மாற்றம் வேண்டாமா? யார் சொன்னார்கள் மாற்றமில்லை என்று? சுந்தராம்பாள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான நாட்டிய நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டு அந்த துறைக்கே மேலும் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரது நடன நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருந்தால்தானே தெரியும். சுந்தராம்பாள் இந்த ஆண்டும் புதுவிதமான ஏதாவது ஒரு நாட்டியத்தை அரங்கேற்றுவார் என்பதால் தான் இந்த முறையும் சுந்தராம்பாளுக்கே அழைப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். எல்லா வருடம் போல் இந்த வருடமும் வெள்ளூர் திருவிழாவை சிறப்பித்து தர வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறோம். நீதான் சொல்கிறாய் சுந்தரி புதிதாக நாட்டியத்தை அரங்கேற்றுகிறாள் என்று. ஆனால் மக்கள் சொல்லவில்லையே. அதனால் இந்த ஆண்டு புது நாட்டியக்காரி அரங்கேற்றம் செய்யட்டும். அப்போதுதான் மக்களும் திருப்தி அடைவார்கள். வேண்டாம், இந்த நிகழ்ச்சியே எங்களுக்கு முழு திருப்தியாக இருக்கிறது. புதிதாக ஒருவரை ஆட வைத்து சோதிக்க எங்களுக்கு நேரமில்லை. அதனால் ஏற்படும் வேதனையும் எங்களுக்கு வேண்டாம். சுந்தரியின் நடனமே போதும். சுந்தரி உங்கள் ஊரில் நாட்டியம் ஆடுவது உங்களுக்கு வேண்டுமானால் திருப்தியாக இருக்கலாம். ஆனால் நாளை நாட்டையே ஆளப்போகிற ஒருவருக்கு அது அதிருப்தியாக அல்லவா இருக்கிறது? நாட்டை ஆளப்போகிறவரா? யார் அவர்? வேறு யார், நம் கர்னல் அக்னியூ தான். அவருக்குத்தான் அம்பலக்காரர்களின் மத்தியில் பெரும் எதிர்ப்பு இருக்கிறதே. எதிர்த்து என்ன பிரயோஜனம்? அந்த கட்டபொம்மனையே காணாமல் போகும்படி செய்து விட்டார்களே ஆங்கிலேயர்கள். அதற்கு பின்பு எத்தனையோ அம்பலக்காரர்களை அழித்து அவர்களது நாட்டையெல்லாம் சிறுக சிறுக கைப்பற்றிக் கொண்டே வருகிறார்களே. அது என்னவோ உண்மைதான். வணிகம் செய்கிறோம் என்று வந்து இங்குள்ள கைக்குடிகளை கையில் போட்டுக்கொண்டு இப்படியெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இங்குள்ள அம்பலக்காரர்கள் அவர்களை எளிதாக விட்டுவிட மாட்டார்கள். என்ன நினைத்துக் கொண்டு இப்படி அம்பலக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? இன்னும் சிறிது காலத்தில் ஒரு அம்பலக்காரன் கூட இருக்க மாட்டான். அனைத்து இடங்களிலும் ஆங்கிலேயர்களே ஆட்சி செய்ய போகிறார்கள். அப்பேற்பட்ட ஆங்கிலேய துறையை நாம் அனுசரித்து போக வேண்டாமா? சுந்தராம்பாளின் நாட்டிய நிகழ்ச்சிக்கும் ஆங்கிலேயருடன் அனுசரித்து போவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சம்பந்தம் இருப்பதால் தானே நான் சொல்கிறேன். சுந்தரியை கர்னல் அக்னியுவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவருக்கு பிடிக்காத ஒருத்தியை வைத்து நாட்டிய நிகழ்ச்சியை நீ நடத்தினால் அந்த அக்னியு உங்களுக்கு எப்படி சாதகமாக இருப்பார்? ஏற்கனவே உங்கள் ஊர் அம்பலக்காரன் அக்னியுவை கண்டு மிரண்டு போயிருக்கிறான். எப்படியடா அதிலிருந்து மீள்வதென்று தவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் நீங்களாவது அந்த அக்னியுவை அனுசரித்து போங்கள். அப்போதுதான் அந்த கர்னல் அக்னியு உங்கள் ஊரை பிடித்தாலும் இன்று போல் நீங்கள் என்றும் ஊர் தலைவராகவே இருக்கலாம். உங்கள் ஊர் திருவிழாவையும் சிறப்பாக நடத்தலாம். ஆனால் அதையெல்லாம் விடுத்து ஒரு சில அம்பலக்காரர்கள் போல் வீராப்பு பேசிக் கொண்டிருந்தீர்களே, ஆனால் வருங்காலத்தில் நீங்களும் இருக்க மாட்டீர்கள், உங்கள் ஊரும் இருக்காது. ஏதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். அதன் பிறகு உங்கள் விருப்பம். என்ன ஜமீன், எங்களை போட்டு இப்படி குழப்புகிறீர்களே? குழப்பவில்லை, உங்களை தெளிவடைய சொல்கிறேன். குழப்பத்தில் இருப்பவர்களை தெளிவடைய வைப்பதுதான் இந்த ஜம்புலிங்கத்தின் வேலை. அதனால் தான் சொல்கிறேன், நான் சொல்கிறபடி செய்யுங்கள். இதே திருக்கோட்டியூருக்கு அருகே உள்ள ஊரில் அருமையான நாட்டியக்காரி ஒருத்தி இருக்கிறாள். பெயர் வனிதாமணி. அடடடடா, அவள் எப்படியெல்லாம் ஆடுகிறாள் தெரியுமா? நீங்கள் இந்த அளவிற்கு ரசனையோடு சொல்கிறீர்கள் என்றால் அது வெறும் நாட்டியமாக மட்டுமா இருக்கும்? எதுவாக இருந்தால் என்ன? உனக்கு தேவை அந்த நிகழ்ச்சியின் மூலம் அவளால் மக்கள் ஈர்க்கப்பட வேண்டும், அவ்வளவுதானே. அதை அந்த வனமோகினியான வனிதாமணி அற்புதமாக செய்வாள். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. இந்த வருட திருவிழாவிற்கு கர்னல் அக்னியுவிடமிருந்து ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக நான் பெற்று தருகிறேன். புரிகிறதா? சற்று யோசித்து. யோசிக்காதே, வந்த சுவடே தெரியாமல் ஊர் போய் சேர்ந்து விடு. திருவிழா அன்று வனிதாமணி அங்கு வந்து சேர்வாள். அது முடியாது என்றால் கர்னல் அக்னியுவின் படைதான் அங்கு வந்து சேரும். என்ன சொல்கிறாய்? சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நமக்கு எதற்கு பெரிய இடத்து பொல்லாப்பெல்லாம்? என்ன சோமநாதா, ஒவ்வொரு ஆண்டும் அந்த சுந்தராம்பாள் தானே ஆடுகிறாள். இந்த ஆண்டு இவர் சொல்லும் வனிதாமணியே ஆடிவிட்டு போகட்டுமே. அப்படியே செய்யலாம். இதுதான் புத்திசாலித்தனம். என் யோசனைப்படி நடக்க ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் அல்லவா? இனிமேல் பாருங்கள் உங்கள் ஊர் எங்கே போய் நிற்கப் போகிறது என்று. போங்கள், போய் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நான் விரைவில் ஒரு பெரும் தொகையோடும் அந்த வனிதாமணியோடும் திருவிழாவிற்கு வந்து சேருகிறேன். இதில் எந்த சங்கடமும் ஏற்படாதே. ஜம்புலிங்கத்தை நம்புங்கள். இந்த ஜம்புலிங்கத்தை நம்பினால் எவருக்கும் எந்த சங்கடமும் ஏற்படாது. தைரியமாக இருங்கள். திருக்கோட்டியூரில் சுந்தரி என்ற நாட்டியக்காரி இருக்கிறாள் என்பதை மறந்து விடுங்கள். சரி, நாங்கள் வருகிறோம்.
அடிமரத்தின் வேரை வெட்டிவிட்டால் கிளை தானாக விழப்போகிறது. எரிவதை தடுத்து விட்டால் கொதிப்பது தானாக அடங்கிவிடப் போகிறது. கர்னல் அக்னியுவின் முன்னால் ஆடமாட்டேன் என்று சொன்னாய் அல்லவா? மேகநாதா, இந்த தடவை நமது பாகநெறிக்கு உட்பட்ட நிலங்களிலிருந்து வரவேண்டிய குத்தகை பணத்தை எல்லாம் உடனடியாக வசூலிக்க வேண்டும். என்ன இவ்வளவு அவசரம்? வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் குதிரை சண்டை காடநேரியில் இந்த வாரம் தொடங்கப் போகிறது. என்ன தொடங்கி என்ன பயன்? சந்தைக்கு வரும் குதிரைகளின் மொத்த உரிமையையும் கிழக்கிந்திய கம்பெனி பெற்றுக்கொள்ளும். பிறகு அவன் சொல்வதுதான் விலை. அவர்களிடமிருந்துதான் வாங்க வேண்டும். அதுதான் இல்லை. இந்த முறை அவர்கள் பார்வையெல்லாம் வேறு திசையில் சென்று விட்டதால் இதை பொருட்படுத்தவில்லை. அரேபிய குதிரைகளை நேரடியாகவே விற்பனை செய்யப் போகிறார்கள். அப்படியானால் நாம் சென்று வாங்க வேண்டியது அவசியம்தான். பல நாட்டு குதிரைகள் வந்தாலும் அரேபிய குதிரைகளை வாங்குவதற்குத்தான் போட்டி நடக்கும். நீங்கள் சென்று குதிரை சந்தைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். கணக்கு பிள்ளை, வாகனேரி பில்லாத்தா கோயிலில் ஏதோ பிரச்சனை என்றார்களே, நீங்கள் போய் பார்த்தீர்களா? கோயிலை காரணமாக கொண்டு இரு தரப்பாருக்குள் பிரச்சனை ஏற்பட்டது. அவர்களை அழைத்து பேசி சமாதானம் செய்துவிட்டுத்தான் வருகிறேன். நகரம்பட்டிக்கு சென்று பண்ணையாட்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னேனே, பார்த்துவிட்டு வந்தீர்களா? பார்த்து அடுத்து செய்ய வேண்டிய பணிகளை சொல்லிவிட்டுத்தான் வந்தேன். கணக்கு பிள்ளை, அம்பலம், நீங்கள் செல்லுங்கள். உத்தரவு. மேகநாதா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி காணப்படுகிறாய்? உடல் நலம் இல்லையா? இல்லை மரகதத்திற்கு ஏதேனும் பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகென்ன? மனதில் ஒரு நெருடல். அதை பற்றி கேட்பதா வேண்டாமா என்று தயக்கம். இதென்ன பேச்சு மேகநாதா? அண்ணன் உன்னை எங்கள் குடும்பத்தில் ஒருவனாகத்தானே நடத்துகிறார். பிறகென்ன தயக்கம்? எதுவாயினும் கேள். ஊமைத்துறையார் மருது பாண்டியர்களை காப்பாற்றுவதற்காக தங்களையும் பட்டமங்கலம் அம்பலக்காரரையும் அழைத்து பேசிய போது நீங்கள் அவரை பார்த்துக் கொள்ளட்டும் என்று ஒதுங்கிக் கொண்டீர்களாமே. இது பாகநேரி பெருமைக்கு குறையில்லையா? மேகநாதா, இது எப்படி பாகநேரி பெருமைக்கு குறையாகும்? என்ன இவ்வளவு சாதாரணமாக கேட்கிறீர்கள்? பட்டமங்கலத்துக்காரர்கள் என்ன பேசுவார்கள்? என்ன பேசுவார்கள்? ஊமைத்துறையார் பாகநேரி அம்பலக்காரரையும் பட்டமங்கலத்து அம்பலக்காரரையும் அழைத்து மருது சகோதரர்களை பாதுகாக்கும் பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டால் பாகநேரிக்காரர் தயங்கியதால் பட்டமங்கலத்தார் ஏற்றுக்கொண்டார் என்றல்லவா சொல்வார்கள். அப்படியா சொல்வார்கள்? அது மட்டுமல்ல, வேறென்ன? பாகநேரி அம்பலக்காரர்கள் ஊமைத்துறையாருக்கு நம்பிக்கையானவர், நெருக்கமானவர் என்றெல்லாம் பேசினார்களே. இப்போது என்னவாயிற்று? பட்டமங்கலத்து அம்பலக்காரர் சென்றவுடனே பாகநேரியாரின் செல்வாக்கு போய்விட்டது என்றல்லவா பேசுவார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள் அம்பலம்? யார் எப்படி பேசினால் என்ன? நமக்கு மருது சகோதரர்கள் பாதுகாப்பு முக்கியம். அதை செய்ய வல்லத்தரையன் முன் வரும்போது நாம் குறுக்கிடலாமா? நானும் பங்கு கொள்கிறேன் என்று இணைந்து கொண்டாலும் வல்லத்தரையன் நான் சொல்வதை கேட்பானா? நான் ஒன்று சொன்னால் அவன் வேறொன்று சொல்வான். கொள்ளையிடப் போனாலும் கூட்டுக்கூடாது என்பார்கள். கொள்ளையர்களான வெள்ளையரிடமிருந்து நமது மதிப்பிற்குரிய மருது சகோதரர்களை காப்பாற்றும் விஷயத்தில் வல்லத்தரையனுடன் கூட்டுச் சேர்ந்து ஏதேனும் குளறுபடி நேர்ந்து விட்டால் முதலுக்கே மோசம் என்ற நிலை வந்து விடாதா? முதலை தண்ணீருக்கு இழுக்க யானை தரைக்கிழுக்கும் என்ற நிலை வந்துவிடும். அதனால்தான் நான் ஒதுங்கிக் கொண்டேன். நீங்கள் சொல்வது சரிதான் அம்பலம். ஆனால் ஊமைத்துறையார் நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதானே எதிர்பார்த்திருப்பார். அப்படியில்லை மேகநாதா. எப்படியாவது இந்த பாதுகாப்பு பணியில் வல்லத்தரையன் பங்கு கொள்ள வேண்டும் என்பது ஊமைத்துறையின் விருப்பம். அதனால் அது நடக்கட்டும் என்று நான் விலகி நிற்கிறேன். மேகநாதா, உன் ஆதங்கம் எங்களுக்கு புரிகிறது. ஆனால் நீ இப்போதுள்ள நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். என் அண்ணன் ஊமைத்துறையாரிடம் நெருக்கமாக இருக்கிறார் என்பதாலேயே பட்டமங்கலம் அம்பலக்காரர் விலகியே நிற்கிறார். அவர் எப்படியாவது இந்த வட்டத்திற்குள் வந்துவிட வேண்டும் என்று ஊமைத்துறையார் விரும்புகிறார். அண்ணன் அவ்வப்போது அவர் பணியில் குறுக்கிட்டால் அவர் விலகிச் சென்று விடுவார். இவ்வளவு பாடுபட்டு அவரை கொண்டு வந்து ஊமைத்துறையாரோடு சேர்த்து வைத்ததற்கான விஷயத்தில் பலனில்லாமல் போய்விடும். நீங்கள் சொல்வதும் சரிதான். இதற்குள் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதென்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அம்பலம், நான் இப்படியெல்லாம் பேசிவிட்டேன் என்பதற்காக தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். என் கௌரவம்
காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதானே நீ இப்படி பேசினாய் மேகநாதா. அது எனக்கு நன்றாகத் தெரியும். ஒரு முக்கியமான விஷயத்தை கணக்கு பிள்ளை சொல்லிவிட்டு போனார். அதை பற்றி உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். சொல். காடநேரி குதிரை சந்தை அடுத்த வாரம் தொடங்குகிறதாம். உங்களுக்கே தெரியும், நமது பாதுகாப்பு படையில் தற்போது பலவீனமாய் இருப்பது குதிரைப்படைதான். உண்மைதான். அதனால் இந்த வாரம் சென்று போதுமான அளவிற்கு குதிரைகளை வாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். அது அவசியம்தான். ஆனால் வெள்ளையன் குறுக்கே புகுந்து குழப்பம் செய்வானே? இந்த வருடம் அந்த நிலை இல்லை. நாமே நேராக பேசி குதிரைகளை வாங்கலாம் என்று கணக்கு பிள்ளை சொன்னார். அப்படியானால் சரி, அவசியம் வாங்கிவிட வேண்டியதுதான். தாங்களே நேரில் வருகிறீர்களா, இல்லை சின்னம்பலத்தை அனுப்புகிறீர்களா? நானும் வரவில்லை, ஆதப்பனையும் அனுப்பப் போவதில்லை. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? ஆமாம் மேகநாதா, எங்கள் இருவருக்குமே நிறைய வேலைகள் இருக்கிறது. அதனால் நீதான் இந்த பணியை செய்து குதிரைகளை வாங்கி வர வேண்டும். என்ன இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ இதுபோன்ற பணிகளை செய்ததில்லையா என்ன? எனக்கு உன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. நீயே குதிரை சந்தைக்கு சென்று நமக்கு தேவையான குதிரைகளை வாங்கி வா. ஆதப்பா. லலிதா, குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வா. இதோ கொண்டு வருகிறேன். என்ன மாமா, மிகவும் சோர்வாக இருப்பது போல் தெரிகிறது. ஆமாம் அம்மா, வெளியில் சென்று விட்டு வந்தேன் அல்லவா, அதனால் ஏற்பட்ட அசதி. இது வெயில் காலம் இல்லை என்றாலும் காற்றோட்டம் இல்லாததால் வெயில் சற்று அதிகமாக இருப்பது போல்தான் தெரிகிறது. மாமா, இப்போது நான் வாசித்தது என்ன ராகம்? சங்கராபரணம். முதன்முறையாக நான் இந்த ராகத்தை வாசித்திருக்கிறேன். அது எப்படி இருந்தது என்று தங்கள் கருத்தை சொல்லவே இல்லையே. அதை பற்றி சொல்வதற்கு என்னம்மா இருக்கிறது? உனது வாசிப்பில் ஏதாவது குறை இருந்தால்தானே அதை பற்றி கருத்து கூற முடியும். நாட்டியத்தில் சுந்தரி எப்படி சிறந்து விளங்குகிறாளோ அதே போல் வீணை வாசிப்பதில் நீ சிறந்து விளங்குகிறாய். ஆடர் கலைக்கே உரியவரான நடராஜ பெருமாள் சுந்தரியின் கால் சலங்கையில் வீட்டிலிருந்து அவளை ஆசீர்வதிப்பது போல வீணைக்கே உரியவளான கலைவாணி உன் கை விரல்களில் வீட்டிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கும் போது அந்த இசை லயத்தில் எப்படி அம்மா குறை ஏற்படும்? இந்தாருங்கள். ஆமாம், நீங்கள் வெள்ளூருக்கு தானே சென்று வந்தீர்கள்? ஆமாம். அங்கு திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவிழாவில் நாட்டிய நிகழ்ச்சி இடம்பெறுகிறதல்லவா? இடம்பெறுகிறது. வெள்ளூர் சென்றுவிட்டு வேலையின் காரணமாக வேறூர் ஏதேனும் சென்றீர்களா? இல்லை. பிறகு ஏன் இத்தனை தளர்ச்சியாக பேசுகிறீர்கள்? தாங்கள் இந்த அளவிற்கு சோர்வடைந்து நான் பார்த்ததே இல்லை. உடம்பிற்கு ஏதேனும் முடியவில்லையா? உடம்பெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. பிறகு எதற்கு இவ்வளவு சோர்வாக இருக்கிறீர்கள்? லலிதா, இது உடலால் ஏற்பட்ட சோர்வல்ல, மனதால் ஏற்பட்ட சோர்வு. மாமா, என்னவாயிற்று? ஏன் இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பீடிகை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. பேசும்படியான சூழ்நிலை ஏற்பட்டால் பேசித்தானே ஆக வேண்டும். அப்படி என்ன சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது? வெள்ளூரில் நான் கேட்ட செய்திதான் என்னை இத்தகைய நிலைக்கு ஆளாக்கிவிட்டது.
மாமா, நீங்கள் இவ்வளவு விரக்தியாக பேசும் அளவிற்கு அவ்வளவு வருத்தம் தரக்கூடிய செய்தியா அது? ஆமாம். அப்படி என்னதான் செய்தி அது? பானையை போட்டு உடைப்பது போல் அதை போட்டு உடைத்து விடுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் மனபாரம் குறையும். என் மனபாரம் குறைந்துவிடும். ஆனால் மாமா, போதும், பிரச்சனையை சொல்லுங்கள். இந்த வருடம் வெள்ளூரில் நடக்கும் திருவிழாவில் உன் நாட்டியத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். யார் மாமா அப்படி சொன்னது? வெள்ளூரின் ஊர் தலைவர் ராமநாதன் தான் சொன்னார். ஏன் அவர்கள் அப்படி சொன்னார்கள்? அவர்களுக்கு சுந்தரியின் நாட்டிய நிகழ்ச்சி என்றால் அவ்வளவு பிரியமாயிற்றே. ஒவ்வொரு வருடமும் அந்த திருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சியே நம் சுந்தரியின் நாட்டிய நிகழ்ச்சி என்றுதானே சொல்வார்கள். மற்ற இடங்களில் சுந்தரியின் நாட்டியத்திற்காக தரப்படும் சன்மானத்தை விட வெள்ளூர்காரர்கள் தானே அதிகமான சன்மானம் கொடுப்பார்கள். அவர்கள் அப்படி செய்வதற்கேற்ப சுந்தரியும் நாட்டியத்தில் புது புது பரிமாணங்களை புகுத்தி அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து கொண்டுதானே இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது சுந்தரியின் நாட்டியத்தை வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? ஒரு சிலரின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. அதனால்தான் இதன் மூலமாவது அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா என்று முயற்சி செய்து பார்க்கிறார்கள். யார் மாமா அது? வேறு யார்? அந்த ஆங்கிலேய துரை கர்னல் அக்னியுதான். நாட்டியத்திற்கும் கர்னல் அக்னியுவிற்கும் என்ன மாமா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது வடிவு. தமிழகத்திற்கும் அவனுக்குமே சம்பந்தம் இருக்கும் பொழுது நாட்டியத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்காதா என்ன? என்ன மாமா சொல்கிறீர்கள்? ஆமாம் வடிவு. ஒவ்வொரு குறுநீல மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஜமீன்தார்களும் கர்னல் அக்னியுவின் துப்பாக்கிற்கு பலியாகி விடுவோமோ என்று பயந்து பயந்து அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் அவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பல பேர் பட்டு கம்பளம் விரித்தல்லவா அவனை வரவேற்கிறார்கள். தனது நாட்டையும் அவர்கள் பட்டயம் எழுதி தந்து விடுகிறார்களே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜமீன்தார்களும் ஊர் தலைவர்களும் அவனுக்கு பயந்து அடிப்பணிந்துதானே வாழ்ந்தாக வேண்டும். அந்த பயம்தான் இத்தனை வருடங்களாக நீ நடத்தி வந்த நாட்டிய நிகழ்ச்சி இன்று தடைபட காரணமாக இருக்கிறது. அக்காவின் நாட்டிய நிகழ்ச்சி தடைப்பட்டிருக்கிறது என்று சொல்லாதீர்கள் மாமா. நமது வாழ்வாதாரம் தடைப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் அந்த கர்னல் அக்னிவை சாதாரணமாக நினைத்து விட்டீர்கள். அவன் நம் எல்லோரையும் விட மிகவும் புத்திசாலி என்று நிரூபித்து விட்டான். அவனுக்கு தெரிந்திருக்கிறது யார் எங்கு சென்று என்ன செய்தால் யார் எப்படி வருவார்கள் என்று அவனுக்கு தெளிவாக புரிந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் தான் நம் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நான் அன்றைக்கே சொன்னேன், கர்னல் அக்னிவை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று. நீங்கள் தான் கேட்கவில்லை. அக்காவிடமும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அக்காவும் அதை கேட்கவில்லை. தனது நாட்டியம் அந்த நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் சேவை என்றாள். ஆனால் அந்த இறைவனுக்கே அவளால் சேவை செய்ய முடியாத அளவிற்கு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதே. அக்கா அந்த ஆலயத்தில் ஆட வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானிப்பது அந்த ஆண்டவன் அல்ல, இந்த கர்னல் அக்னியுதான். என்ன வடிவு பேசுகிறாய் நீ? அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறான் என்பதற்காக அவன் சொல்லியபடியெல்லாம் சென்று ஆட முடியுமா? நாட்டியம் ஆடுவதுதானே மாமா நமது தொழில். இன்னாருக்கு முன்னால் தான் ஆட வேண்டும், மற்றவர் முன்னால் ஆட வேண்டாம் என்று ஏதாவது பட்டயம் எழுதப்பட்டிருக்கிறதா? அல்லது இதைத்தான் செய்ய வேண்டும் என்று யாராவது அதை கடைபிடித்திருக்கிறார்களா? யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை வடிவு. நான் எனது நாட்டியத்தை சிலரின் பொழுதுபோக்கிற்காக அவர்கள் முன் பயன்படுத்துவது கிடையாது. நாட்டியத்தின் ஒவ்வொரு அபிநயத்திலும் இறைவனை பற்றிய வர்ணனை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டியத்தை பார்ப்பதன் மூலம் அவர்களுக்கு ஒரு பக்தியை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நாட்டியத்தின் உண்மையான பெருமை. அப்படியல்லாமல் நாட்டியமாடும் அந்த பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்ற புத்தி ஏற்படக்கூடாது. பக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலை பொருளாக அந்த நாட்டியக்காரி இருக்க வேண்டுமே தவிர இச்சைகளை தூண்டக்கூடிய போக பொருளாக இருக்கக்கூடாது. இந்த சுந்தரி தன் நாட்டியத்தை இறைவனின் பாதத்தில் சமர்ப்பணமாக வைப்பாளே தவிர காம பார்வையின் கண்களுக்கு ஒருபோதும் காணிக்கையாக்க மாட்டாள். அப்படியானால்
இத்தனை ஆண்டுகளாக நீ ஆடிக்கொண்டிருந்த நிகழ்ச்சி உன் கையை விட்டு பறிப்போய் விட்டதே, அதனால் உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? அதை பற்றிய வேதனை கூட உனக்கு இல்லையா? இருக்கிறது. வருத்தமும் இருக்கிறது, வேதனையும் இருக்கிறது. இதனால் நம் வாழ்வாதாரம் பறிப்போய் விட்டதே என்ற வேதனை ஏற்படவில்லை. என்னுடைய வாழ்வாதாரமே அந்த நடராஜ பெருமான் தான். பிறந்தது முதல் இன்று வரை அல்லாமல் கடைசி வரை மண்ணுக்குள் போகும் வரை என்னை வழி நடத்தப் போகிறவர் அந்த நடராஜ பெருமான் தான். அதில் எனக்கு எந்த அச்சமும் இல்லை. அந்த நம்பிக்கையில் ஒரு துளி கூட குறையவும் இல்லை. என்னுடைய வருத்தம் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் அந்த சிவனாருக்கு நான் செய்து கொண்டிருந்த சேவையை இந்த வருடம் செய்ய முடியாமல் போய்விட்டதே என்ற வருத்தம்தான். அதற்காகத்தான் நான் வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். அப்படியானால் இந்த வருடம் சுந்தரிக்கு பதிலாக ஆடப்போகிறவள் யார்? வேறு யார் வந்து ஆடப்போகிறார்கள்? நாட்டியத்தை கலையாக நினைக்காமல் காசுக்காக விற்று கொண்டிருக்கும் அந்த வனிதாமணிதான். அவளை எப்படி ஒப்பந்தம் செய்தார்கள்? ஏன் செய்ய மாட்டார்கள்? அவளுக்காக பரிந்து பேச ஜமீன்தார் முதலாக பல பேர் இருக்கிறார்களே. நீங்கள் ஏன் மாமா அந்த ஜமீன்தாரரை குறை சொல்கிறீர்கள்? இத்தனை ஆண்டுகளாக தனது சேவையாக கருதி நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தாளே சுந்தரி. அப்படிப்பட்ட நாட்டியத்தையே வேண்டாம் என விலக்கி அந்த வனிதாமணியை ஒப்பந்தம் செய்ய வைத்ததே அந்த சிவனார் தானே. அவர் நினைத்திருந்தால் அதை மாற்றி இருக்க முடியாதா? அந்த சிவனாரே அதை தீர்மானித்த பிறகு வனிதாமணியின் மீது நாம் ஏன் குறை கூற வேண்டும்? அக்கா, சதா சர்வ காலமும் அந்த நடராஜ பெருமானே துணை என்று வழிபட்டுக் கொண்டிருந்தாயே, அவரிடமே நீ செய்வது சரிதானா என்று கேள். இத்தனை வருடங்களாக நான் என் மன துணையோடு உனக்கு சேவை செய்தேனே. ஒவ்வொரு ஆண்டும் உனது சந்நிதியிலேயே நாட்டியம் ஆடினேனே. அதற்கு நீ செய்யும் கைமாறு இதுதானா என்று மன்றாடு. அப்போதாவது அந்த ஆண்டவன் உன் மீது கருணை காட்டுகிறானா என்று பார்ப்போம். அதை விட்டுவிட்டு மற்றவர்களை குறை சொல்வது எந்த வகையிலும் நியாயமாகாது. வடிவு, உன் அக்காவிடம் இப்படித்தான் பேசுவதா? நான் என்ன மாமா தவறாக பேசிவிட்டேன்? அந்த ஆண்டவனே கதி என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் அக்காவிற்கு இப்படி ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டதே. அதற்கு காரணம் என்னவென்று அந்த ஆண்டவனையே கேள் என்கிறேன். அவ்வளவுதானே. கேட்கிறேன் வடிவு, கேட்கிறேன். என் கேள்விக்கு விடை கிடைக்கும் வரை அவர் திருவடியிலேயே கிடைக்கிறேன். இதுதான் திருப்பத்தூரின் வரைபடம். இது சிவகங்கை சீமையில் இருக்கும் காளையார் கோயில். காளையார் கோயிலில் இருக்கும் மருதுபாண்டியர்கள் திருப்பத்தூர் வரப்போகிறார். திருப்பத்தூரில் உள்ள குலதெய்வத்தை வழிபட்டு வணங்கிவிட்டு மீண்டும் திரும்பி அவர்கள் காளையார் கோயிலுக்கு போய் சேர வேண்டும். மருது சகோதரர்கள் இங்கு வந்துவிட்டு செல்லும் வரை அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு என்னிடம் தரப்பட்டுள்ளது. ஆமண்ணா, இது மிக மிக முக்கியமான பொறுப்பு. அத்தோடு மிகுந்த எச்சரிக்கையோடு செய்ய வேண்டிய காரியம். உண்மைதான் வல்லத்தரையார். ஊமைத்துறையே உன்னை அழைத்து இந்த அரிய பொறுப்பை உன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்றால் இது அவருக்கு உன் மீது உள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. ஆனால் வாளுக்கு வேலையாரையும் அழைத்து அவரும் நீங்களும் இணைந்து நின்றுதான் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஊமைத்துறையார் விரும்பியதாக அல்லவா என்னிடம் கூறினார். அவர் விரும்பினால், ஊமைத்துறை சொல்லிவிட்டால் அதை என் மைத்துனன் வல்லத்தரையன் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? பாகநேரியும் பட்டமங்கலமும் மருத சகோதரர்களை காரணமாக கொண்டாவது ஒன்றாக இணைய வேண்டும் என்றுதானே
ஊமைத்துறையார் விரும்பி இருக்கிறார்? இரு நாடுகளுக்கும் இருக்கும் பகையை பற்றி ஊமைத்துறைக்கு என்ன தெரியும்? எதனால் வல்லத்தரையன் வாளுக்கு வேலியை ஜென்ம பகைவனாக கருதுகிறான் என்று அவருக்கு எப்படி புரியும்? அதனால்தான் மாமா நான் உறுதியாக கூறிவிட்டேன். வாளுக்கு வேலி பங்கு பெறுவதானால் எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம் என்று. நான் இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதினால் வாளுக்கு வேலியை இதில் இணைக்க வேண்டாம் என்று அந்த பாகநேரிக்காரனின் முகத்தில் அடித்தார் போல் ஊமைத்துறையாரிடம் சொல்லிவிட்டேன். வேறு வழி இல்லாமல் வாளுக்கு வேலி இதிலிருந்து விலகிக் கொண்டான். இதுவே உனக்கு மிகப்பெரிய வெற்றி வல்லத்தரையா. இத்தனை நாளாக அந்த வாளுக்கு வேலிதான் ஊமைத்துறைக்கு மிகவும் நெருக்கமானவன் என்ற கருத்தை உடைத்து விட்டார். ஆனால் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சரியாக செயல்படுத்தினால் தானே ஊமைத்துறையாரின் முழு நம்பிக்கையும் அண்ணனுக்கு கிடைக்கும். அதில் என்ன சந்தேகம்? என் மனைவி வீரம்மாளின் மூத்த தம்பி வல்லத்தரையன் எதையும் சாதிக்க கூடியவன். தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை செவ்வனே செய்து அனைவரும் வியக்கும்படி செய்யக்கூடியவன். நீங்கள் இருவரும் இப்படியே விவாதித்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இந்த வரைபடத்தின்படி எந்த பாதையில் மருது சகோதரர்களை அழைத்து வந்தால் பாதுகாக்கலாம் என்று யோசிக்க வேண்டும். மாமா, மருது பாண்டியர்கள் காளையார் கோயிலிலிருந்து புறப்பட்டால் நேராக இதோ இந்த காட்டாம்பூர் பாதையில் தானே திருப்பத்தூருக்கு போயாக வேண்டும்? ஆமாம் வல்லத்தரையா, இதுதான் அவர்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் திருப்பத்தூர் சென்று சேர்வதற்குரிய பாதை. ஒருவேளை நமக்கு இந்த செய்தி கிடைத்து மருது பாண்டியர்கள் இந்த வழியாகத்தான் போவார்கள் என்று தீர்மானிப்பது போல் வெள்ளையருக்கும் இது தெரிந்தால் அவர்களும் அப்படித்தானே நினைப்பார்கள். ஆமாம் ஆமாம், அந்த அக்னியு எல்லா இடங்களிலும் தன் ஒற்றர்களை வைத்திருக்கிறான். மேலும் அவனுக்கு யார் மூலமாவது இந்த செய்தி தெரிந்திருக்கும். அவனும் நம்மை போலவே அவர்கள் வரும் பாதையை பற்றி யோசிப்பான். அதனால் அவன் காட்டாம்பூரை சுற்றியுள்ள பகுதிகளை தன் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள ஏற்பாடு செய்திருப்பான். அதனால் நாம் மருது பாண்டியர்களோடு தொடர்பு கொண்டு நாம் சொல்லும் பாதையில் வரும்படி செய்ய வேண்டும். காட்டாம்பூருக்கே போகாமல் வேறு பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும். கர்னல் அக்னியு கண்ணில் மண்ணை தூவ வேண்டும். அப்படி சொல் வல்லத்தரையா. நீ போடும் ரகசிய திட்டங்களை எவரால் அறிந்து கொள்ள முடியும்? மருது சகோதரர்கள் வேறு எந்த பாதையில் வர வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? மருது சகோதரர்களை திருப்பத்தூருக்கு அழைத்துச் செல்ல மேலூர் பாதையை நாம் பயன்படுத்தினால் அந்த ஆங்கிலேயர்களுக்கு சிறிதும் சந்தேகம் வராதல்லவா? ஆனால் இது மிகவும் சுற்றுப்பாதை அல்லவா? ஆனால் அது பாதுகாப்பான பாதை. இருந்தாலும் மேலூரிலிருந்து அழைத்து திருப்பத்தூருக்கு வந்து சேர்வதென்பது சாத்தியமில்லாத விஷயம். மிகவும் தாமதமாகும். அவர்கள் சித்ரா பௌர்ணமி பூஜைக்கு சரியான நேரத்திற்கு செல்வதென்பது கடினமான விஷயமாகும். காளையார் கோவிலுக்கு இதற்காகவே முன்பாக புறப்பட வேண்டும். அதன் மூலம் அவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல முடியும் என்றால் அப்படித்தானே செய்தாக வேண்டும். அப்படியானால் நாம் வழிநடுக பல இடங்களில் மருது சகோதரர்களுக்கு பாதுகாப்பிற்காக வீரர்களை போட வேண்டும். அதற்கு நம்மிடம் உள்ள படைகள் போதாது. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நமக்கு ஆதரவாக உள்ள நமது நம்பிக்கைக்குரிய சில அம்பலக்காரர்களின் படைகளை பெற்று அந்த வீரர்களை மருது சகோதரர்களின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கூடவே கூடாது வல்லத்தரையா. நாம் யாரையும் நம்ப முடியாது. அண்ணா, அம்பலக்காரர்கள் பலர் ஆங்கிலேயருக்கு பயந்து அடங்கி இருக்கிறார்களே தவிர அவர்களும் மருது சகோதரர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டுதான் இருக்கிறார்கள். மருது சகோதரர்கள் மூலமாவது நமது நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டால் நிச்சயம் அவர்கள் தங்கள் வீரர்களை நமக்காக அனுப்பி வைப்பார்கள். இது நாமே மருது சகோதரர்களை காட்டிக் கொடுத்தது போல் ஆகிவிடும். மேலூர் பாதை நெடுகிலும் ஆங்காங்கே நம் வீரர்கள் நின்றால் அதற்கான காரணம் என்னவென்று ஆங்கிலேயர்கள் சிந்திக்க தொடங்குவார்கள். அவர்கள் நம்மை விட தந்திரக்காரர்கள். எங்கே எது நடந்தாலும் அதற்கு பின்னே என்ன இருக்கிறது என்று யோசிப்பவர்கள். வைரமுத்தன் சொல்வதைப் போல் செய்தால் வெகு எளிதில் அதன் காரணத்தை ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அப்படியானால் நம்மை விட ஆங்கிலேயர்கள் கெட்டிக்காரர்கள் என்கிறீர்களா? நம்மை விட தந்திரக்காரர்கள் என்கிறேன். இந்த அளவிற்கு அவர்களை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம்?
நான் எதை சொன்னாலும் குதர்க்கமாக பேசி குறை கூறுவதே உனக்கு பழக்கமாகி போய்விட்டது. தவறான உபதேசங்களை கொடுத்து அண்ணனை தவறான வழியில் அழைத்துச் செல்வதே உங்களுக்கு வழக்கமாகிவிட்டது. வைரமுத்தா, என்ன இது? மாமா என்ற மரியாதை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் சொல்வதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்ள சொல்கிறீர்களா? அதை பற்றியும் யோசிக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். அண்ணா, அவர் சொல்வதை போலத்தான் செய்ய போகிறீர்கள் என்றால் நீங்கள் அப்படியே செய்து கொள்ளுங்கள். நான் எந்த கருத்தும் சொல்வதற்கில்லை. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. நான் சென்று அதை கவனிக்கிறேன். அப்படி என்ன முக்கியமான வேலை? குதிரை சந்தை நடக்கவிருக்கிறது. இந்த ஆண்டு அரேபிய நாட்டிலிருந்து குதிரைகள் கப்பல்கள் மூலம் வரவழைக்கப்படுகிறதாம். இந்த நேரத்தில் விட்டுவிட்டால் நமக்கு தேவையான குதிரைகளை பிறகு வாங்க முடியாமலே போய்விடும். அதனால் நீங்கள் மாமாவின் யோசனையை கேட்டு அதன்படியே செய்யுங்கள். நான் நமது குதிரைப்படையின் பலத்தை வலிமைப்படுத்துவதற்காக குதிரைகளை வாங்கச் செல்கிறேன். நான் வருகிறேன். என்ன இவன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டவனாக இருக்கிறானே? போகட்டும் வல்லத்தரையா, நீ உன் திட்டத்தை நிறைவேற்றும் நேரத்தில் வைரமுத்தன் இல்லாமல் இருப்பதுதான் நல்லது. பதட்டப்பட்டு எதையாவது செய்து குழப்பி விடுவான். நீ வகுத்திருக்கும் திட்டம் அருமையான திட்டம். மேலூர் பாதையில் மருது சகோதரர்கள் வருவது பற்றி ஆங்கிலேயர்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இதன் மூலம் நீதான் சிறந்தவன் என்று நிரூபிக்கப்பட்டு வாளுக்கு வேலியின் மூக்கு உடைபடப் போகிறது. என்ன காடை, கேள்வி கேட்டது நான். எனக்கு பதில் சொல்லாமல் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருக்கிறாய். என்ன என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா? ஐயா, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. காடைக்கு ஏமாற்ற தெரியாது. சரி. ஆமாம், இன்று பொங்கல் யார் செய்தது? வழக்கம் போல் நான் தான் செய்தேன் என்று சொல்ல போகிறாய், அப்படித்தானே? ஆமாங்க ஐயா, நான் தான் செய்தேன். முன்பெல்லாம் நீ பொங்கல் செய்தால் ஒரு பிடிக்கு 4 முந்திரி பருப்புகளாவது இருக்கும். சில நாட்களாக அது 2ஆக குறைந்து பிறகு 1ஆகி இன்று ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டதே. அது எப்படி? அது முந்திரி பருப்பு தீர்ந்து போயிருக்கும் நினைக்கிறேங்க. அது எப்படி தீர்ந்து போகும்? 3 மூட்டைகள் வாங்கி போட்டு 4 நாட்கள் கூட ஆகவில்லையே. அது வாங்கி போட்டார்கள். அது பெரிய அம்பலத்துக்கும் சின்ன அம்பலத்துக்கும் அவங்க உடம்பு வலிமையா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய முந்திரி சமைச்சு கொடுத்தாங்க ஐயா. அது மட்டும் இல்லாம அப்பப்ப தனியா வேற கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அம்பலக்காரர்களை பற்றி என்னிடமே பேசுகிறாயா? சமைப்பது நீயாக இருந்தாலும் அவர்களின் சாப்பாடு அளவு எனக்கு நன்றாக தெரியும். 4 நாட்களில் 3 மூட்டைகள் உண்பவர்கள் அல்ல அவர்கள். ஐயா, என்ன? நான் உங்களை கூப்பிடலங்கய்யா, காட ஐயாவை கூப்பிட்டேன். இங்கே வா. இவர் உனக்கு ஐயாவா? ஆமா, காட ஐயா தானே எனக்கு புதுசா இங்க வேலை போட்டு கொடுத்தாரு. ஓ, இவர் அவ்வளவு பெரியவரா? இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, நீ உன் ஐயாவிடமே பேசு. ஐயா, டேய், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் அப்புறம் சொல்லலாம். அது எப்படிங்க போக முடியும்? நீங்க சொன்ன வேலைய நான் சரியா செஞ்சு முடிச்சிட்டேன்னு உங்ககிட்ட சொல்ல வேணாமா? ஐயோ, ஆமாம் ஆமாம், ஐயாவிற்கு அது அவசியம் தெரிய வேண்டும். நீ சொல்லிவிடு. ஐயா, 2 முந்திரி மூட்டைங்களை உங்க வீட்டுல கொடுக்க சொன்னீங்கல்ல, அத சரியா கொடுத்துட்டேயா. இன்னும் வேற ஏதாவது செய்யணுமாயா? ஒண்ணும் செய்ய வேண்டாம், செஞ்சதே போதும். என் குடும்பம் நல்லா இருக்கும். போயா. சரிங்க. என்ன காடை, பொங்கலில் முந்திரி பருப்பு குறைந்ததற்கு இதுதான் காரணமா? எத்தனை நாட்களாக இப்படி நடக்கிறது? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கௌதாரி, நீயாவது சொல்ல. என்ன கௌதாரி, உனக்கும் இதில் பங்கு இருக்கிறதா? ஐயோ, உங்க மேல ஆணையா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. தேவையில்லாம இந்த காடை என்ன கோத்து விடுறான். இந்த காடை இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையா. மன்னிச்சுக்கங்க ஐயா, உடம்பு நல்லா இருக்கணும்னு வைத்தியர் தினமும் ஒரு படி முந்திரி சாப்பிட சொன்னாரு. நான் 2 படியா சாப்பிட்டேன். ஐயா, நீங்கள் செல்லுங்கள். உத்தரவசமா வாருங்கள். வணக்கம். வணக்கம். தாங்கள்? திருக்கோட்டியூரிலிருந்து வருகிறேன். என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள்? அம்பலக்காரரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும்.
என்னவென்று சொல்லுங்கள். தவறாக நினைக்க கூடாது. நான் அதை அம்பலக்காரர்களிடம் தனியாக சொல்ல வேண்டும். திருக்கோட்டியூர் சுந்தராம்பாள் வீட்டிலிருந்து அவளது தாய் மாமன் நாதமுனி வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆகட்டும், சற்று பொறுங்கள். அதப்பா அண்ணா, மேகநாதன் இங்கே? என்ன அண்ணா, மறந்து விட்டீர்களா? காடநேரியில் நடக்கும் குதிரை சந்தைக்கு சென்று புதிய குதிரைகளை வாங்கி வரும்படி சொல்லி அனுப்பினீர்களே, அதற்காக சென்றிருப்பார். ஓ, இனி மேகநாதன் அந்த சந்தை முடிந்து குதிரைகளை வாங்கும் வரை நம் கண்ணில் தென்பட மாட்டான். எந்த காரியத்தை சொன்னாலும் அதை செய்து முடிக்கும் வரை அவனுக்கு வேறு சிந்தனையே இருக்காது. உண்மைதான் அண்ணா. மேகநாதனை பொறுத்தவரை பசி தூக்கம் என்பதெல்லாம் கூட இரண்டாம் பட்சம்தான். எடுத்துக்கொண்ட வேலையை நிறைவேற்ற வேண்டும், அது ஒன்று மட்டுமே குறிக்கோள். அதன் காரணமாக வீட்டில் மரகதம் என்ற மனைவி இருக்கிறாள் என்பதை கூட அவர் மறந்து விடுகிறார். இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை தவிக்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் என் திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. அது சரி, நீங்கள் யோசிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் யோசிக்காமல் இருப்போமா? அண்ணனுக்கு ஒரு திருமணம் நடந்து அண்ணி எப்போது வருவார் என்று நானும் கல்யாணியும் எதிர்பார்க்கிறோம். அதற்கும் மேலே மருமகளை எப்போது பார்ப்போம் என்று அம்மா காத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம். என்ன கணக்கு பிள்ளை, ஏதேனும் செய்தி உண்டா? திருக்கோட்டியூரிலிருந்து தங்களை பார்ப்பதற்காக ஒருவர் வந்திருக்கிறார். என்ன, திருக்கோட்டியூரில் இருந்தா? தான் யார் என்று சொன்னாரா? சொன்னார். யார்? சுந்தராம்பாளின் தாய்மாமன் நாதமுனி என்று சொன்னார். அம்பலம் அழைத்தார், உள்ளே செல்லுங்கள். சரி. வணக்கம். வணக்கம், வாருங்கள். நீங்கள் தான் சுந்தராம்பாளின் தாய்மாமன் நாதமுனியா? ஆமாம். நான் தான் வாளுக்கு வேலி. இவன் என் தம்பி கருத்த ஆதப்பன். நன்றாக தெரியுமே. அமருங்கள். உங்கள் இருவரை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று நேரிலேயே பார்த்து நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. மனிதர்களில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எவரும் இல்லை. சில கடமைகளை நிறைவேற்றும் பொறுப்பில் இருப்பதால் ஊர் மக்கள் எங்களை அம்பலக்காரர்கள் என்று சொல்கிறார்கள், அவ்வளவுதான். அது சரிதான். ஆனால் நான் ஒரு சாதாரண மாணவன். திருக்கோட்டியூரிலிருந்து நாதமுனி என்று ஒருவர் வந்திருக்கிறார் என்ற உடனே இந்த எளிமையானவனை பார்க்க நீங்கள் இருவருமே சம்மதித்தீர்களே. உங்கள் உயர்ந்த பண்பிற்கு இதைவிட வேறென்ன சாட்சி இருக்க முடியும்? சின்ன அம்பலமான கருத்த ஆதப்பர் எங்கள் சுந்தராம்பாளுக்கு ஏற்பட இருந்த பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி எங்களை வாழ வைத்து விட்டார். அதற்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஒரு முக்கியமான விஷயத்திற்காக நானே உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதற்குள் நீங்களே என்னை தேடிக்கொண்டு பாகநேரிக்கே வந்து விட்டீர்கள். என்ன விஷயம், சொல்லுங்கள். சுந்தராம்பாளை நேரடியாக நெருங்க முடியாததால் அந்த கர்னல் அக்னியு மறைமுகமாக அவளை தன் வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கிறான். என்ன செய்கிறான்? சுந்தராம்பாளின் நடன நிகழ்ச்சி எங்குமே நடக்காமல் தடுத்து நிறுத்துகிறான். எங்கள் வாழ்வாதாரத்தை பறித்து நிலைகுலைய செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறான். அதற்கு முதல் படியாக வெள்ளூரில் நடக்க இருந்த சுந்தராம்பாளின் நடன நிகழ்ச்சியை தடுக்க முயற்சி செய்திருக்கிறான். நடத்தக்கூடியவர்களை அழைத்து மிரட்டி இருக்கிறான். அக்னியூருக்கு பயந்து கொண்டு அவர்களும் எங்கள் நிகழ்ச்சியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எவ்வளவு ஈனத்தனமானவன் அந்த அக்னியு! பகைவனாக இருந்தாலும் தன் நாட்டிற்காக போரிட வந்தவன் அல்லவா அவன்? வந்த இடத்தில் தன் கடமையை மறந்து பெண் ஆசையால் ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்தையே பறிக்கும் அளவுக்கு கல் நெஞ்சம் கொண்டவனா அவன்? அது வெள்ளையனுக்கே உரிய பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஒரு அங்கம் அண்ணா. தனக்கு பணியாதவர்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து தனிமைப்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். சுந்தராம்பாளின் நடனத்தை எவருமே நடத்த முடியாதபடி செய்துவிட்டால் பிறகு வேறு வழியின்றி தன்னை நாடி வரும்படி செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அதற்கு முன்னோட்டமாக வெள்ளூர் பிரமுகர்களை தடுத்திருக்கிறான், பயமுறுத்தி இருக்கிறான். அதப்பா, அக்னியுவின் சூழ்ச்சி நிறைவேறாமல் வீழ்ச்சி அடையும்படி நாம் செய்ய வேண்டும். வெள்ளூர் அம்பலக்காரர் நம்மீது அன்பு கொண்டவர் அல்லவா? அவர் மூலமாக நடன ஏற்பாடு செய்தவர்களிடம் பேசி சுந்தரியின் நடனம் நடக்கும்படி செய்ய வேண்டும். நடனம் நடக்கும் நேரத்தில் இவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தர வேண்டும்.
அக்னியுவின் முதல் முயற்சியை நாம் முறியடித்து விட்டால் இனி இது போன்ற காரியத்தை அவன் ஒருபோதும் செய்ய மாட்டான். அம்பலக்காரர்களின் துணை இவர்களுக்கு இருக்கிறது என்று அவன் தெரிந்து கொள்ளட்டும். சரியாக சொன்னீர்கள் அண்ணா. இதன் முழு பொறுப்பையும் நான் முன்னிடம் ஒப்படைக்கிறேன். நீ சென்று சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து என் சார்பாக பேசு. சுந்தராம்பாளின் நடனம் வெள்ளூரில் நடக்க வேண்டும். அதைக் கண்டு அந்த ஊரே வியக்க வேண்டும். இதை கேள்விப்பட்ட அந்த அக்னியு திகைக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன் அண்ணா. அம்பலம், நான் எதிர்பார்த்ததற்கு மேலாக எங்கள் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தந்து விட்டீர்கள். சுந்தராம்பாள் நிச்சயம் ஆடுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. இதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எனக்கு விடை கொடுங்கள். நல்லது, சென்று வாருங்கள். ஒரு சிறிய வேண்டுகோள். சொல்லுங்கள். நான் உங்களிடம் இது பற்றி பேசியது சுந்தராம்பாளுக்கு தெரியக்கூடாது. ஏன்? எதற்காகவும் யாரிடமும் உதவிக்கு போய் நிற்பது சுந்தராம்பாளுக்கு பிடிக்காது. நல்ல பழக்கம்தான். கவலைப்படாதீர்கள், யாருக்கும் தெரியாது. சென்று வாருங்கள். சுந்தராம்பாள். என்ன கல்யாணி அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய்? அம்மா, இந்த கோயில் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறதம்மா. நீ சொல்வது உண்மைதான் கல்யாணி. இந்த சுற்று வட்டாரத்திலேயே இது மிகவும் பிரசித்தமான கோயில் என்று பலரும் சொல்வார்கள். பிறகு ஏன் அம்மா நீங்கள் என்னை இங்கு அழைத்து வருவதே இல்லை? அதற்கு காரணம் இருக்கிறதம்மா. ஒரு காலத்தில் நானும் உன் அப்பாவும் உன் அண்ணன்கள் இருவரையும் அழைத்து கொண்டு வாரம் தவறாமல் இங்கு வந்து கொண்டுதான் இருந்தோம். அப்போது என் வயிற்றில் நீ 8 மாதம். நம் குடும்பம் மட்டுமல்ல, பட்டமங்கலத்து அம்பலக்காரராக இருந்த வல்லத்தரையனின் தந்தையும் தன் மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு இக்கோயிலுக்கு குடும்பத்தோடு வந்து விடுவார். பாகனேரியின் அம்பலக்காரரான நம் குடும்பமும் பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் குடும்பமும் இணைந்து இங்கு வருவது கண்டு ஊரே வியந்து நிற்கும். உனக்கு எப்படி இந்த கோயில் பிடித்திருக்கிறதோ அதே போல்தான் உன் அப்பாவிற்கும் இந்த கோயிலுக்கு வருவதென்றால் மிகவும் பிடிக்கும். இங்குள்ள அம்மனை தரிசித்து வேண்டிக் கொண்டால் அவர்கள் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், சண்டை சச்சரவுகளானாலும் சூரிய ஒளிப்பட்ட பனி போல் கரைந்து விலகி போய்விடும் என்பார்கள். அப்படித்தான் நம் பாகனேரி அம்பலக்காரர் குடும்பமும் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த இரு குடும்பத்தின் மீதும் யார் கண்பட்டதோ தெரியவில்லை. இன்று இந்த இரு அம்பலக்காரரின் குடும்பமும் பிரிந்து பகைப்பட்டு நிற்கிறது. சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் இன்று சங்கடத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். வள்ளியம்மை தன் கணவரை இழந்து நிற்கிறாள். நான் என் கணவரை தொலைத்து நிற்கிறேன். உனக்கு இவ்வளவு பூஜைகள் செய்தும் எங்கள் வாழ்வில் இப்படி ஒரு சோகத்தை ஏற்படுத்தி விட்டாயே என்ற விரக்திதான் இவ்வளவு நாட்களாக நான் இக்கோயிலுக்கு வராததற்கான காரணம். ஏதோ இன்று போக வேண்டும் என்று தோன்றியது. 20 வருடங்களுக்கு பிறகு இன்றுதான் வருகிறேன். நீ என் கருவில் இருக்கும்போது நான் பலமுறை இங்கு வந்ததால் இந்த கோயிலில் உள்ள அமைதியும் ஆனந்தமும் கருவில் இருந்த உன்னையும் ஈர்த்திருக்கிறது. அதனால்தான் இங்கு வந்தவுடன் இந்த இடம் உனக்கு மிகவும் பிடித்து விட்டது. நிச்சயம் அப்படித்தானமா இருக்க வேண்டும். எனக்கு இந்த கோயிலையும் இங்கு வீற்றிருக்கும் அம்மனையும் மட்டுமல்ல, இந்த ஊரையே எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பாகனேரிக்கு அருகிலேயே இப்படி ஒரு அருமையான கோயில் இருப்பதை இன்று தெரிந்து கொண்டேன் அல்லவா? இனி நான் மாதம் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்தே தீருவேன். நீங்கள் என்னை அழைத்து வரவில்லை என்றாலும் அண்ணனை அழைத்துக் கொண்டு நான் நிச்சயம் இங்கு வருவேன். உன் விருப்பப்படியே செய்யம்மா. சரி, வா போகலாம்.
ஏனம்மா நின்று விட்டீர்கள்? வீரம்மாள். யார் அவர்கள்? ஏன் அவர்களை பார்த்ததும் நின்று விட்டீர்கள்? அவள் பட்டமங்கலத்து அம்பலக்காரன் வல்லத்தரனின் அக்காள். இவரும் தன் தம்பி வல்லத்தரையனைப் போலவே நம் மீது வஞ்சம் கொண்டு நம்மை எப்படியும் பழிவாங்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறாரோ? இல்லை கல்யாணி, வீரம்மாள் மிகவும் அன்பானவள். இவள் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே நம் மீது அன்போடு இருப்பவர்கள்தான், வல்லத்தரையனும் வள்ளியம்மையும் தவிர. அவர்கள் இருவரும் அப்படி இருப்பதற்கு காலமும் சூழ்நிலையும் தான் காரணம். உங்களை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன? எதிரியாகவே இருந்தாலும் அவர்களுக்கும் இதயம் இருக்கிறதென்று அவர்களை தனது சொந்தங்களாகவே நினைப்பவர்தானே அம்மா நீங்கள்? மாரிமுத்து, அம்மா, நீ சென்று வண்டியை தயார் செய். நான் வந்து விடுகிறேன். சரி அம்மா. எப்படியம்மா இருக்கிறீர்கள்? நான் நலமாக இருக்கிறேன். நீ எப்படியம்மா இருக்கிறாய்? நலமாய் இருக்கிறேன் அம்மா. நீ சிறு வயதாக இருந்தபோது உன்னை பார்த்தது உன் முகம் மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறாய். நீங்கள் மட்டும் என்ன, 20 வருடங்களுக்கு முன்பு நான் பார்த்தது போலவே இப்பொழுதும் இருக்கிறீர்கள். நீ கல்யாணிதானே? அட, என்னை உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல்? நான் உன்னை இதற்கு முன்பே பார்த்திருக்கிறேன். எங்க பார்த்தீர்கள்? இதே போல் ஒரு கோவிலில்தான். சரி, அதெல்லாம் இப்பொழுது எதற்கு? அம்மா, அழகில் உங்களையும் மிஞ்சிவிட்டாள் உங்கள் மகள் கல்யாணி. கல்யாணி, நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன். என்னம்மா பார்க்கிறீர்கள்? அது வல்லத்தரையன். கவலைப்படாதீர்கள் அம்மா, யாரும் வரவில்லை. வாருங்கள் பட்டமங்கலத்து அம்பலக்காரரே, வாருங்கள். வீரப்பா, யாரை தேடுகிறாய்? தங்கள் தம்பி பட்டமங்கலத்தின் சின்ன அம்பலம் வைரமுத்தன் வருகிறாரா என்று பார்த்தேன். இல்லை வீரப்பா, நான் மட்டும் தனியாகத்தான் வந்தேன். ஆமாம், செவத்தையா எங்கே? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறாய் வல்லத்தரையா? பட்டமங்கலத்தில் அனைவரும் நலம்தானே? அனைவரும் நலமாகத்தான் இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? எங்கள் நலத்தை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன? தகுந்த பாதுகாப்போடு தருணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அது போகட்டும், நீ எப்போதோ வருவாய் என்று எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் நீ மிகவும் தாமதம் செய்து விட்டது போல் தெரிகிறதே. என்ன செய்வது செவத்தையா? திட்டம் தயாரானால் தானே உங்களை வந்து சந்திக்க முடியும். ஊமைத்துறையார் என்னிடம் ஒப்படைத்திருக்கும் பொறுப்பு சாதாரணமானதா என்ன? மருது சகோதரர்கள் என்னும் பெரிய மலையை பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பல்லவா அது? அதை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் அல்லவா? ஊமைத்துறையார் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அந்த நம்பிக்கையை நீ நிச்சயம் காப்பாற்றுவாய் வல்லத்தரையா. அதற்குண்டான அறிவும் ஆற்றலும் நிச்சயம் உன்னிடம் இருக்கிறது. அதற்காக நீ அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. அறிவும் ஆற்றலும் மட்டும் இருந்தால் போதாது செவத்தையா. எடுத்த காரியத்தை சாதிப்பதற்கு அதற்குண்டான சாதுரியமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமையான வெற்றியை அடையும். அந்த சாதுரியத்திற்காகத்தான் நான் இதுவரை காத்திருந்தேன். இதை வெறும் சாதுரியம் என்று சொல்லிவிட முடியாது. மிகப்பெரிய சாணக்கிய தந்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓ, அப்படியென்றால் நீ ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக தான் செயல்பட்டு இருக்கிறாய் என்று சொல். ஒரு வகையில் நீ சொல்வது உண்மைதான். அதை ராஜதந்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது எத்தகைய ராஜதந்திரம் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா? தாராளமாக. ஊமைத்துறையாரின் நிழலாக அல்லவா நீ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ அறியாதது என்று ஏதாவது இருக்க முடியுமா என்ன? போதும் வல்லத்தரையா, போதும். பாராட்டுக்களை பெறுவதற்கான சூழ்நிலையில் நான் இல்லை. அதை பெற வேண்டிய அவசியமும் இப்போது இல்லை. இப்போது என் எண்ணம் எல்லாம்
மருது சகோதரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றும்படி செய்ய வேண்டும். அவ்வளவுதான். அதனால் முதலில் உன் திட்டத்தை சொல். மருது பாண்டியர்கள் திருப்பத்தூரில் இருக்கும் அவர்களது குலதெய்வ கோயிலுக்கு போகப் போவது காட்டாம்பூர் வழியாக அல்ல. அது ஏற்கனவே முடிவான ஒரு விஷயம்தானே. அக்னியோ காட்டாம்பூரில் முகாமிட்டு இருக்கும் போது அந்த வழியில் எப்படி போக முடியும்? இதில் என்ன சாதுரியம் இருக்கிறது? இதில் சாதுரியம் ஏதும் இல்லைதான், அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் வகுத்திருக்கும் இந்த திட்டத்தின்படி மருது சகோதரர்களை அழைத்துச் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்த விதத்தில்தான் சாதுரியம் இருக்கிறது. அவர்களை எப்படி எந்த வழியில் அழைத்துச் செல்லப் போகிறாய்? மேலூர் காளையார் கோயிலிலிருந்து மேலூர் வழியாக திருப்பத்தூர் செல்வதுதான் மருது சகோதரர்களுக்கு மிகவும் பாதுகாப்பு என்பது எனது கணிப்பு. என்ன செவத்தையா, ஏன் இப்படி சிரிக்கிறாய்? பிறகு இப்படி ஒரு முட்டாள்தனமான திட்டத்தை வகுத்துவிட்டு சாதுரியம் என்று சொன்னால் சிரிக்காமல் என்ன செய்வது? எதை வைத்து இதை முட்டாள்தனம் என்கிறாய்? காளையார் கோவிலில் இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு துரிதமாக மருது சகோதரர்களை திருப்பத்தூருக்கு அழைத்து செல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துரிதமாக அழைத்து சென்று அவர்களது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்து அழைத்து வர வேண்டும். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆனால் நீ சொல்லும்படி மேலூர் வழியாக அவர்களை அழைத்து சென்றால் காட்டாம்பூர் வழியாக செல்வதை விட 2 மடங்கு தூரம் அதிகமானதாகும். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொண்டு மருது சகோதரர்களை நாம் அழைத்து செல்வதால் அவர்களை பிடிக்க நினைக்கும் பகைவர்களுக்கு நாமே பல மணி நேரங்களை ஒதுக்கி தருவது போல் ஆகிவிடாதா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எதிரிகளுக்கு நாம் ஏற்படுத்தி தர வேண்டுமா? பகைவனிடம் நம் பலவீனத்தை புரிய வைப்பதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கிறது? இதுதான் சாதுரியமா? இதுதான் சாணக்கிய தந்திரமா?